மலைகளில் வீற்றிருக்கும் முருகனைப் பற்றி பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு கம்பீரமான விடுகதை. முருகனின் 6 படை வீடுகளில் மற்றவை மலைகள் மீது இருக்க, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மட்டும் ஏன் கடலின் அருகிலேயே அலைகளின் ஓரத்தில் வீற்றிருக்கிறது? இது முருகனின் போர்த்தந்திரமா அல்லது கடலுக்கும் முருகனுக்கும் உள்ள இரகசிய தொடர்பா? மலைக்கோவில்களின் சக்தியை அறிந்த நாம், கடல் கோவிலும் ஏன் தனித்துவமானது என்று அறிய வேண்டாமா? இன்று அந்த ஆழமான மர்மத்தை உடைக்கப் போகிறோம். வெறும் 3 நிமிடங்களில் திருச்செந்தூரின் உண்மையான வலிமையை நீங்கள் அறியப் போகிறீர்கள். ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாதீர்கள். திருச்செந்தூர் கடலோரம் அமைந்ததற்கான முதல் மற்றும் முக்கியமான காரணம், அது ஒரு போர்க்களம். அசுரர்களின் தலைவனான சூரபத்மன் கடலுக்கு நடுவே உள்ள மாமந்திர குகை எனுமிடத்தில்தான் ஒளிந்திருந்தான். அவனை அழிக்க முருகன் தனது படைகளுடன் தங்கியிருந்த இடம் இந்த திருச்செந்தூர். வெற்றிக்குப் பிறகு முருகன் போர்க்களத்திலேயே சிவபெருமானை வணங்க விரும்பினார். அந்த வணக்கத்துக்காகவே ஜெயந்திநாதர் என்ற வெற்றியின் இறைவன் என்ற பெயரில் இந்த கோவில் கடலோரம் அமைக்கப்பட்டது. ஆம், இது வெறும் கோவில் அல்ல, வெற்றியின் ஞாபகார்த்தச் சின்னம். போர்க்களம் தவிர இதற்கு வேறு காரணங்களும் உள்ளன. போருக்கு பின் வீரர்கள் மற்றும் முருகனின் பாவங்களை போக்க இந்த கடல் உதவுகிறது. கடல் எல்லா அழுக்கையும் உள்வாங்கி சுத்திகரிக்கும் சக்தி கொண்டது. இங்கு நீராடுவதால் பக்தர்களின் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. கடல் அளவற்ற ஞானம் மற்றும் ஆழத்தை குறிக்கிறது. மற்ற மலைக்கோவில்கள் ஞானத்தை போதிக்க, திருச்செந்தூர் அந்த ஞானத்தை அடைந்த வெற்றி களத்தை குறிக்கிறது. கோவிலின் பின்புறம் சற்று தொலைவில் சந்தனமலை பகுதி உள்ளது. அதாவது சூரபத்மன் கடல் நடுவே இருந்தாலும் அவனை எதிர்த்துப் போரிட முருகன் கடலுக்கு அருகிலேயே போர் முகாமை அமைத்தார். மேலும் கோவிலுக்கு உள்ளே உள்ள நாழிக்கை கிணறும் கடல் அருகிலிருந்தும் அதில் உப்பு நீர் இல்லாமல் இனிப்பான நன்னீர் இருப்பது இன்றும் ஒரு அற்புதம்தான். எனவே திருச்செந்தூர் கடலோரம் அமைந்திருப்பதன் காரணம், அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போர்க்களம். வெற்றியின் சின்னம், முருகனின் தியாகத்தையும் சூரனை வதம் செய்த மாபெரும் வீரத்தையும் உலகிற்கு காட்டும் சான்று. இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் முருகனின் படை வீடுகள் மற்றும் அதன் தனித்துவ அமைப்பை பார்த்தோம். ஆனால் பழனியில் முருகன் ஏன் ஆண்டிக்கோலத்தில் இடுப்பில் ஒரு துண்டுகள் மற்றும் காட்சியளிக்கிறார்? அவர் அணிந்திருக்கும் ஆடைக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இதை பற்றி அறிய ஆர்வமாக இருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள். அடுத்த வீடியோவில் அதற்கான இரகசியத்தை உடைக்கப் போகிறோம்.